2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை 9 தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூட உள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 181(1) கீழ் 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையினை 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை அன்று பேரவைக்கு அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நாள் குறித்துள்ளார்கள். மேலும் அன்று காலை 10 மணிக்கு 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பெறும். அதற்கு அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெறும். அதில் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். சேர்ந்து நடக்கும். தொடர்ந்து நடைபெறும். வந்தே மாதரம் பாடல் தேசிய கீழம் தமிழ்தாய் வாழ்க்கை இது தொடர்பாக கூட்டறிக்கையும் அளித்திருக்காங்க தமிழக அரசுக்கு. நம்ம என்ன நடைமுறையை சட்டப்பேரவையில் கடைபிடிக்கும்? சட்டப்பேரவையில் ஏற்கனவே என்ன நடைமுறை கடைபிடித்து வந்தோமோ அதே நடைமுறை தான் தொடரும். தமிழக வெற்றிக்கழக அரசு அமைந்து முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க. நீங்க சபாநாயகர் சொல்றீங்க, அது எப்படி இருக்கு உங்களுடைய அனுபவம்? அதோட தயாரிப்பு பணிகள் பொதுமக்கள் வாக்களித்த வாக்காளர் பெருமக்களும் வாக்களிக்காதவர்களும் கூட இன்றைக்கு வியந்து போற்றி பாராட்டுகிற அளவில் இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். முழு நேரலை தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்த உள்ளோம். பொதுவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் முழு விவாதத்திலும் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதேபோன்று மாற்று கருத்துக்கள் சொல்லப்படுகிற போது அமைதியாக இருந்து அதை கேட்டு விவாதித்து பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது, எதிர்க்கட்சிக்கும் இருக்கிறது. இந்த முறையும் அந்த வகையில் சபை அமைதியாக நடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது தொடர்பாக உங்களுடைய கருத்து? உங்ககிட்ட அனுமதி வாங்கினீங்களான்னு போலீஸ் கேட்கறாங்க. ஸ்பீக்கர்ட்ட கேட்டு தான் எனக்கு கைது பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படி உண்மையாவே விதிப்படி ஸ்பீக்கர்ட்ட தான் கேட்கணுமா? ரெண்டு முறை 3ஆம் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மான்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற செய்தி குறிப்பு எங்களுக்கு வந்திருக்கிறது. அது எல்லாம் செய்தி குறிப்பாக மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவரை கேட்டுவிட்டுத்தான் கைது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விதி இல்லை. அதை பற்றி நான் விளக்கமாக சொல்லுவது அவருக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு அது தெளிவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். பேரவைக்கு வெளியே நடக்கிற நிகழ்வுகளில் சட்டமன்ற பேரவைத் தலைவர் எப்படி ஈடுபடலாம் என்பதை பற்றிய அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு படித்து விடுகிறேன். பேரவையின் அமைப்பு எல்லைக்குள் நீதிமன்ற கட்டளைகளை உறுப்பினர்களுக்கு சேர்ப்பித்தலும் கைது செய்தலும் 291வது விதி. அது என்ன சொல்வது என்றால், பேரவைத் தலைவரின் முன் அனுமதியின்றி எவரையும் பேரவையின் அமைப்பு எல்லைக்குள் கைது செய்யக்கூடாது. அதேபோன்று உரிமையியல் அல்லது குற்றவியல் நீதிமன்றத்தின் கட்டளையோ அல்லது அறிவிப்பையோ பேரவைத் தலைவரின் முன் அனுமதியின்றி பேரவையின் அமைப்பு எல்லைக்குள் சேர்ப்பித்தல் கூடாது. இதுதான் விதி எண் 291, 292. இப்ப இந்த விதியில அமைப்பு எல்லை என்னன்னு இப்ப கேட்கணும். மாண்பு உறுப்பினர்களுக்கு அது தெரியணும், எல்லா உறுப்பினர்களுக்கும் தெரியணும், அது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய ரொம்ப கடமை என்று நான் கருதுகின்றேன். பேரவையின் அமைப்பு எல்லை என்பது சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களை பொறுத்தவரை பேரவை மண்டபம், அதன் புறக்கூடங்கள், அதனை சார்ந்த அலுவலகங்கள், அமைச்சர் அல்லது அறைகள், நூலகம், சிற்றுண்டி சாலை, தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற குழுக்கள் கூடும் அறை, அண்ணா சாலை அரசினர் தோட்டத்தில் உள்ள உறுப்பினர் குடியிருப்பு வளாகத்தில் உள்ள குழுக்கள் கூடும் அறை, நூலகம் மற்றும் பேரவைத் தலைவரால் அவ்வப்போது குறிப்பிடப்படும் இடங்கள் அல்லது கட்டடங்கள்
இக்கட்டடங்களை சார்ந்த தாழ்வாரங்கள், படிக்கட்டுகள், பேரவை மண்டபத்திலிருந்து மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களுக்கு செல்வதற்கான பாதைகள் அனைத்தும் பொருந்தும். தனிப்பட்ட இடங்கள்ல வச்சு கைது செய்யறப்ப அது உங்ககிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆமா என்டையர் கேம்ப். எஸ், whatever I mentioned இதுதான் அந்த விதியில தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வெளியிலே நடக்கிற சம்பவங்களில் பேரவைத் தலைவர் அனுமதி பெற்றுதான் கைது செய்ய வேண்டும் என்று விதியில் இல்லை. அரசு கைது செய்யப்பட்டவுடன் மாவட்ட கண்காணிப்பாளர் உடனடியாக எனக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். 24 மணி நேரத்திற்கு மேலாக அவரை காவலில் வைத்திருக்க நிலைமை ஏற்பட்டால் நான் அதை மற்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முறையாக தகவல் தெரிவிக்க வேண்டும். அந்த வகையில் இந்த உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கிற தகவலும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தப்படும். தொடர்ச்சியாக நேற்று கூட அமைச்சர் வன்னியரசு சபாநாயகர் இதுல விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கணும், அவர் முதலமைச்சர் அவதூறா பேசின விவகாரத்தில் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு. முக்கிய பிரமுகர், நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பிரச்சனையில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பேசிய அந்த பேச்சுக்கள் தமிழக மக்களிடையே மிகப்பெரிய வருத்தத்தையும் கோபத்தையும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலைமைத்தான் ஊடகங்கள் மூலமாக நான் தெரிந்து கொள்ள முடிகிறது. அது நியாய உணர்வுள்ள யாரும் இது சரி என்று சொல்ல மாட்டார்கள். இருந்தாலும் பேரவைத் தலைவரை பொறுத்தவரைக்கும் என் கவனத்திற்கு இந்த பிரச்சனை கொண்டு வரப்படுமானால் என்ன நடவடிக்கை எடுக்கலாம், எந்த காலகட்டத்தில் எடுக்கலாம் என்பதை பற்றி நான் நிச்சயமாக முடிவெடுப்பேன். அப்படி விதிகள் இடம் இருக்குங்களா? நீங்க நடவடிக்கை இந்த மாதிரி பொதுவெளியில பேசுறது அது உங்களோட அக்கௌண்டபிலிட்டிக்குள்ள வருமா? பேரவைக்குள் என்ன நடக்கப் போகிறது, என்ன நடத்துவேன் என்று அவர் தெளிவாக பேசியிருக்கிறார். ஆக பேரவையினுடைய மாண்பினை குறைக்கின்ற வகையிலும் பேரவைக்குள் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி சொல்லியிருக்கிற கருத்துக்களும் நிச்சயமாக எழுத்துப்பூர்வமாக என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டால் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை பற்றி நான் ஆய்வு செய்து நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன். என்ன நடவடிக்கை என்பதை பற்றிய முடிவு நான் சொல்ல இயலாது. என்னிடம் அது பற்றி புகார் வர வேண்டும். என்னிடம் புகார் எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டால் அதை முறையாக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு, சபை விதிகளுக்கு உட்பட்டு ஆய்வு செய்து நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன். அந்த புகார் பொதுமக்கள் தான் கொடுக்கணுமா, ஒரு எம்எல்ஏ கொடுக்கணுமா, அமைச்சர் தான் கொடுக்கணுமா, யார் கொடுத்தா ஏற்றுப்பீங்க? இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் யாரேனும் கொடுத்தாலும் கூட நடவடிக்கை எடுக்கலாம். ராஜினாமா பண்ண சட்டமன்ற உறுப்பினர் சில விளக்கங்கள் கேட்டிருந்தீங்க. ஆமா, அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எழுத்துப்பூர்வமாக 4 உறுப்பினரிடமிருந்து பதில் பெறப்பட்டு அது மனு அளித்திருக்கிற, புகார் அளித்திருக்கிற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அவரிடமிருந்து பதில் கடிதம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சட்டசபையோட கதவுலாம் மூடிட்டு தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்கட்சிகள் சட்டசபையோட ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு கருத்தை அவர் சிஎம் சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து என்ன? அப்படி கதவுலாம் மூடிட்டு பேசுறதுக்கான அனுமதி விதிகள் இடம் இருக்கா? அதாவது நீங்க ஒவ்வொரு வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒருவருடைய பேச்சு விளக்கம் கேட்கக்கூடாது. என்னன்னா வெளியேறாமல், அதாவது ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அதற்கு பதில் கிடைக்கும் வரை காத்திராமல் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்பு உறுப்பினர்கள் வெளியேறுவது பொதுவாக யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அந்த வகையில் மாண்பு உறுப்பினர்கள் இருந்து பதில் சொல்வதை கேட்க வேண்டும் என்று அதைத்தான் வலியுறுத்துகிறார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர லிட்டரலா கதவை பூட்ட சொல்றார் என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாண்பு உறுப்பினர்கள் பதில் சொல்லுகிற போது குற்றச்சாட்டு சொன்னவர்கள், குறை கூறியவர்கள், அவர்கள் நிறைவாக பதில் சொல்லப்படுகிற போது அந்த பதிலையும் கேட்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் தான் பேசியிருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அது லிட்டரலாக கதவை பூட்டிவிட வேண்டும். அவர் சொல்லுகிற அர்த்தம் என்ன அர்த்தம் என்றால் இருந்து உட்கார்ந்து பதிலை கேளுங்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சட்டப்பேரவைக்குள்ள இருக்கக்கூடிய சட்டமன்ற
முறையான அறிவிப்பு பேரவை கூடுகிற போது வெளியிடப்படும். இந்த சட்டமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த செய்திகள் காட்டுவது இதெல்லாம் விதிகளுக்கு முரணானதுன்னு பல முறை பேரவையிலே சொல்லியிருக்கேனே. அந்த மாதிரி முதலமைச்சர் கிட்ட அனுமதி கேட்டு செய்கை செய்தது வந்து தவறு அப்படின்னு சொல்லப்படுது. அதில் எந்த தவறும் இல்லை. அது விதிகளுக்கு உட்பட்டு தான் அது நடந்திருக்கிறது. இதே மாதிரி எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்ககிட்ட அனுமதி கேட்டு அவங்களும் இந்த மாதிரி செய்கை செய்ய கேட்டாங்கன்னா அனுமதிக்க முடியும். என்ன செய்கை செய்ய போகிறார் என்பது எனக்கு தெரிந்திருந்தால் அனுமதி அளிப்பதா அளிக்க கூடாது என்று நான் முடிவெடுப்பேன். முதலமைச்சர் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தாருங்க ஐயா அது மாதிரி பண்ண போறாங்க. அவருக்கு கை அசைவை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை நான் புரிந்து கொண்டு அதுக்கு நான் அனுமதி அளித்தேன்.